என் லைஃப்ல எத்தனையோ ஈவெண்ட்ல பெஸ்ட் பேர் போட்டுலாம் நடத்தியிருக்கேன். ஆனா உங்க அளவுக்கு மோசமான மார்க் யாருமே வாங்கல சார். ஒஸ்ட் நான் ஒஸ்ட், அவ்வளோ ஒஸ்ட் சார் நீங்க. ஃபர்ஸ்ட் ஐயோ போங்க, என்ன பண்றீங்க? போயா ஃபர்ஸ்ட் வேஸ்ட்டுங்க. அது தேவையில்லாம கடந்து போங்க சார், எல்லாம் போயிட்டாங்க. நிறுத்துங்க. இனி ஒரு வார்த்தை யாரும் பேசிராதீங்க. என்ன ஆ? என்ன வஸ்ட் வஸ்ட்? எங்களை வஸ்ட்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? பொண்டாட்டியோட கால் செருப்பு சைஸ சரியா சொல்லிட்டா அவன் நல்ல புருஷனா? ஆ? மத்தவங்களாம் வேடிக்கை பாக்குறாங்களேன்னு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவும் இல்லாம பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு தூக்கிட்டா அவன் நல்ல புருஷனா? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வைஃப தூக்கிட்டு இருக்கிறப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி விசில் அடிச்சாங்களே, அது ஏன்னு தெரியுமா? மனைவிய காட்சி பொருளா காமிக்கிறவன் நல்ல புருஷன் கிடையாது சார். மனைவிங்கிறவ என்ன? சினிமா கவர்ச்சி நடிகையா? சுத்தி இருக்கிறவங்கள கைத்தட்டி சிரிக்க. ஆமாங்க, என் வைஃப பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுதான். அவங்க செருப்பு சைஸ் தெரியாது, செல்போன் நம்பர் தெரியாது, அவங்க கையில மச்சம் இருக்கா தழும்பு இருக்கா எதுவுமே தெரியாதுதான். எனக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஒரு நல்ல கணவன் மனைவின்னு சொல்றதுக்கான அளவுகோல் கிடையாது. யார் அவங்கன்னு தெரியுமா? எனக்கும் அவங்களுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சுன்னு தெரியுமா? அவங்களுக்கும் என் கூட பிறந்த அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். முதல் முறையா நாங்க எடுத்த முடிவை நீ ஏத்துக்குவேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ராசதுரம் மக மலர்விழிய கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எங்க கல்யாணம் நடந்தது. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம். செல்போன் நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட் கேட்டீங்கல்ல, சத்தியமா என்கிட்ட அவங்க நம்பர் இல்ல. அதனாலதான் எனக்கு தெரியல. ஏன் அவங்கள கட்டி பிடிச்சு தூக்கலாம் கேட்டீங்கல்ல, ஏன்னா இன்னும் அவங்க மேல என் மூச்சு காத்து கூட பட்டது கிடையாது. ஏதோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சொன்னீங்களே,
அது எங்களுக்குள்ள இருக்கு இல்ல. ஹ, ஆனா இத கண்டவங்க முன்னாடி அப்பட்டமா காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொண்டாட்டிக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, பிடிச்ச நடிகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, பப்ளிக்கா அவங்கள வேடிக்கை பொருளா காமிக்கிறது தான் ஒரு நல்ல கணவனுக்கான அடையாளம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் நல்ல கணவன் இல்லதான். ஆனா அதுவே பொண்டாட்டியோட மனச புரிஞ்சுக்கிறவன், அவங்கள உயர்வா நடத்தணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல புருஷனுக்கான அடையாளம்னு எடுத்துக்கிட்டா உங்க எல்லாரையும் விட எல்லாரையும் விட நல்ல கணவன்கிறவன் நான் தான். நல்ல கப்பிள்ஸும் நாங்க தான். அதை நாங்க மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சாரி ப்ரோ, நான் தான் தெரியாம ஹர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ரோ. பரவாயில்லைங்க. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். பெஸ்ட் கப்பிள்ஸ்னா இப்படி இருக்கணும். வெற்றியன் மலர் கிரேட். கிளாப். சார், சொல்லுங்கண்ணே. உங்க ரூமை பக்கத்து காட்டேஜுக்கு மாத்திருக்கு சார். ஏன், என்னாச்சு? ரூம்ல தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த ரூம் பைப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார். அதான் மேடத்திட்ட சொல்லி ரூமை மாத்திட்டோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் சார். மேடம் கூட அங்கே தான் இருக்காங்க. பக்கத்து காட்டேஜ் தான் சார், ரூம் நம்பர் 302. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. ம், சரிங்க சார். வாங்க. பேசுனதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க யாரு மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு? நான் அவங்க பேசினதுக்காக வருத்தப்படல. அப்புறம் என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. இதே நான் இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க. நான் இப்ப கூட சந்தோஷமா தாங்க இருக்கேன். நம்ம ஒருத்தர் பத்தி நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க ரொம்ப ஓவரா பேசின மாதிரி இருந்துச்சு. அதான் நான் கோவப்பட்டு பேசிட்டேன். வருத்தெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு மோதிரம் வாங்க தான் அன்னைக்கு ராத்திரி வெளியே போனீங்களா? ஆமாங்க. மாறம் உங்களுக்கு gift கொடுக்கறதுக்காக மோதிரம் வாங்கி வச்சிருந்தான் போல. அன்னைக்கு அது தொலைஞ்சு போயிருச்சு. உங்ககிட்ட gift வேற தரணும்னு சொல்லியிருந்ததுனால உடனே போய் வேற ஒரு மோதிரம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னான். நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன்.
ஆனா அவன் கேட்கவே இல்லை. போயே தீரணும்னு அடம் பிடிச்சான். அதனால தான் உங்களுக்கு மோதிரம் வாங்குறதுக்காக வெளியில போனோம். சிவகங்கைக்கு போய் மோதிரம் வாங்கிட்டு வர வழியில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, நான் குளிச்சுட்டு மாடிக்கு வரேன், நீயும் வந்துரு. சரியா? எதுக்கு? என் அருமை காதலிக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன், அதை அவள்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு தான். நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். ஏய், நாளைக்கு நீ என் பொண்டாட்டி ஆயிடுவடி. ஆனால் நான் என் காதலி மலருக்கு கடைசியாக ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான சூழ்நிலை அமையல. இப்ப நீங்க அதை பத்தி பேசினதுனால உங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். மாற உங்களுக்காக வாங்கின மோதிரம் இதான். வாங்கிக்கங்க. நான் வெளியில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு இருக்கேங்க. மாறா, இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மா தாங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள காலை வச்சு உட்காந்துருந்தா நம்ம மனசு அப்படியே லேசாகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேணாங்க. அட சும்மா வாங்க, நிஜமாவே மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வாங்க. நேத்து தங்கியிருந்த ஹோட்டலை விட இது ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமாங்க, அது சிட்டிக்கு நடுவில் பஸ்ஸு காருன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லைல்ல, அதான். ஏங்க, ஸ்விம்மிங் பூல்னா உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, குளிக்கிறீங்களா?
இல்லங்க. அப்ப இப்ப குளிங்க. இப்பவா? ஐயோ, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தானே வாடகை கொடுக்குறோம். குளிங்க. இல்லங்க, வேண்டாம். அட, கூச்சப்படாம சும்மா குளிங்க. இவ்ளோ ஓப்பனா இருக்கே, எப்படி குளிக்கிறது? ஏங்க, என்னங்க ஊர்ல பம்பு செட்ல எல்லாம் குளிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு குளிங்க. அது ஊர்ல எல்லாம் பொண்ணுங்க குளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஆனா இங்க யாராவது வந்துட்டா? அவ்வளவுதானே உங்க பிரச்சனை. நீங்க உள்ள இறங்கி உங்க ஆசை தீர குளிங்க. நான் அப்படி போய் நின்னு யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு சிக்னல் தரேன். ஓகேவா? என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசை இருக்குதானே? ம், அப்ப குளிங்க. ம். சரிங்க, அப்ப நான் அங்க போய் நின்னு யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் தரேன். என்ன சிக்னல் தருவீங்க? வா வா அப்படின்னு நாய் சவுண்ட் கொடுக்கவா? அப்படின்னு ஆடு சவுண்ட் கொடுக்கவா? வேற என்ன கொடுக்கலாம்? அப்படின்னு குயில் சவுண்ட். ஓகே. ஓகே, சரிங்க, நீங்க இறங்குங்க. இங்க நின்னு குவிட்டு இருக்க? இல்லம்மா, சும்மாதான். சும்மா கூவணும்னு தோணுச்சு. ஓ, பொண்டாட்டி குளிக்கிறதுக்கு புருஷன் பாதுகாப்பா? இல்லம்மா, அது வந்து என்னம்மா நீ மட்டும் குளிக்கிற? தம்பிய உள்ள இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் என்ன தம்பி, நீங்களும் உள்ள இறங்கி குளிக்க வேண்டியதானே? ஐயோ வேண்டாம்மா. அட சும்மா இறங்குங்க தம்பி. வாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? பால் எடுத்துட்டு வந்து போடுறேன், விளையாடுறீங்களா? பாலா? ஆமா தம்பி, இருங்க வரேன். இங்க வரவங்க நீச்சல் குளத்துல விளையாட பால் தான் கேட்பாங்க. போங்க தம்பி. நீங்க இந்த பக்கத்துல இருந்து தூக்கி போடுங்க, அவங்க அந்த பக்கத்துல இருந்து தூக்கி போடட்டும். ரெண்டு பேரும் பறக்கும் பந்து பறக்கும் பந்துன்னு ஜாலியா விளையாடுங்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன். அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? பக்கத்துல ஏதாவது சிவன் கோயில் இருக்கா? நாளைக்கு பிரதோஷம், கோயிலுக்கு போகணும். இந்த பீச்சில் 1000 வருஷம் பழமையான கடற்கரை கோயில் ஒன்று இருக்கு. ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு வாங்க. அவ்வளோ அழகா மனசுக்கு இதமா இருக்கும். ம், சரிங்கம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. சரிங்கம்மா.
இவங்க 2 பேரும் ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருக்கணும். சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாங்க.